வெல்கம் பேக் டு தி ஷோ. இது புதுயுகம் தொலைக்காட்சி வழங்கும் என்றென்றும் டிஎம்எஸ். சிவாஜி அவர்களினுடைய குரல் வளமும் பாடக்கூடிய திறனும் ஒன்றாகவே அமையக்கூடிய வகையில அவரே தான் பாடியிருக்காரு அப்படின்னு தான் பல பேர் நினைச்சிருப்போம் பல காலகட்டங்கள். அதன் பிறகுதான் டிஎம்எஸ் என்ற ஒரு கம்பீர குரல் தான் இதற்கு சொந்தக்காரர் அப்படின்றதை புரிய வைத்த பல பாடல்கள் நமக்காக வரிசையா காத்துட்டு இருக்கு. அடுத்த பாடல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து அதே பாடல், அந்த வரிகளையே பெயரா கொண்ட அந்த பாடல் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாடகத்திலிருந்து திரைப்படமாக மாறிய ஒரு திரைப்படம். நான் உட்பட சிறு வயதுல பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம், ரசித்த மட்டும் மனதார சிரித்த ஒரு திரைப்படம். ரொம்ப அற்புதமான படத்தை அப்படியே இங்க வந்து அந்த பாடலை காட்சிப்படுத்திய கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுத்துடலாமா? இதுல நிறைய பாடகர்கள் எல்லாமே இருந்திருந்தாங்க இல்லைங்களா? எம்எஸ் ஐயா அவர்களுடைய இசையில டிஎம்எஸ் ஐயா அவர்களோடு சேர்ந்து பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள், அப்புறம் எல்லாரீஸ்வரி அவர்கள், சுஷிலா அவர்கள் எல்லாருமே இணைந்து, கணேஷ் ஐயா அவர்களுமே இணைந்து இந்த பாடலை வந்து கொடுத்திருந்தாங்க. அதே பாணியில இங்க நடந்ததை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வா இருந்தது. உங்களுடைய உணர்வுகள் முதல்ல சிவாஜி ரவி ஐயா அவர்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த பாடல் ரொம்ப கேட்பதற்கு இனிமையாகவும் ரசிப்பதற்கும் அழகாக இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, தொடர்ந்து மக்கள் திலகத்தோடு நடித்து வந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்திலிருந்து எங்கள் தெய்வம், இதய தெய்வம் சிவாஜி ஐயா அவர்களோடு நடித்து வந்தாங்க. அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலிருந்து சிவாஜி ஐயாவும் ஜெயலலிதா அம்மா நடித்த படங்கள் எல்லாமே 100 நாட்கள் தான். அது ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ராம்குமார் ப்ரொடியூசர் எங்கள் அன்னை இல்லத்தினுடைய பெரிய மகன் ராம்குமார் ஐயா பேரை வச்சு அந்த ஃபிலிம்ஸை எடுத்து அந்த படத்தை எடுத்தாங்க. அவர் ஆசையே என்னமோ அந்த படம் சம ஹிட்டு, அருமையாக ஓடித்து என்பதை நாங்கள் பெருமையாக ஒரு சிவாஜி ரசிகர்கள் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதாவது ஒரு குழந்தைய அம்மா கிட்ட இருந்து இறக்கி எல்லார்கிட்டையும் விட்டா கூட அங்கங்கன்னு சுத்திட்டு கடைசியில் அம்மா கிட்ட தான் வரும். அதே மாதிரி ஐயா எந்த கலைஞர்கள் கிட்ட போனாலும் நிறைவா நடிகர் திலகம் கிட்ட தான் வந்து நிப்பாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அற்புத விளக்கம். முரளி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள், ஐயா இது போர் நிதி திரட்டுவதற்காக எடுக்கப்பட்ட நாடகம். ஆமா, இது அந்த 1965 பாகிஸ்தான் வாரும்போது அதுக்காக வந்து இந்த யுத்த முனைக்கு போய் வார் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக தென்னக திரைப்பட கலைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாடு கலைஞர்கள் நடிகர் திலகத்தினுடைய தலைமையில தான் போயிருந்தாங்க. அப்போ வந்து போயிட்டு வரும்போது அங்கே பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கே அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிட்டு தான் கோபு தான் எழுதியிருந்தாரு, ஸ்ரீதரன் கோபும் சேர்த்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த நிதி திரட்டும் போது எல்லா ஊர்கள்லையும் இந்த ட்ராமா நடந்துச்சு. ட்ராமா நடக்கும்போது தான் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டவுடனே நடிகர் திலகம் வந்து கோபுவை கூப்பிட்டு இந்த படம் வந்து நம்ம பண்ணுறோம், இல்லை 1/2 மணி நேரம் தான் இருக்குண்ணே அப்படின்னா, இல்லை இதை நீ டெவலப் பண்ணிவிடு, அது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறதா இருந்தார். அவர் அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் பிளே டெவலப் ஆகுது. ஸ்க்ரீன் பிளே டெவலப் ஆகும்போது வந்து நார்மலாக அப்போ கோபு வந்து ஸ்ரீதரோட தான் பண்ணிட்டு இருந்தார். சிவிஆர் வந்து கோபோட அசிஸ்டன்ட் சிவி ராஜேந்திரன் சார், அவர் முதல்ல அனுபவம் புதுமை டைரக்ட் பண்ணுறாரு. அது 67 வருது. அதுக்கப்புறம் இந்த படம் தயாராகணும் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீதர் சார் பிஸியாக இருந்தார். அவர் அப்போ வந்து இவர் தான் நடிகர் திலகம் வந்து ராஜியை கூப்பிட்டே பண்ணிக்கலாம், ஏன்னா ராஜி தான் கூப்பிடுவார் அந்த மாதிரி. ஏன்னா அவன்ட்டு இல்லை அது படம் அனுபவம் புதுமை பற்றி சொன்னோன்னே இல்லை அவனுடைய குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியும், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பண்ண சொன்னார். அதனால ரொம்ப அழகாக அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய முதல் 100 நாள் படமாக சிவிஆருக்கு அமைஞ்சது இந்த படம். இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய டவர் பார்க்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து இந்த காட்சி படம் கொடுத்தது. 68 வந்து ரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து சென்னையில் நடந்தது. அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பொருட்காட்சி மாதிரி அங்கே இருந்தது. அதில் போய் தான் வந்து இந்த பாடலை வந்து ஷூட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து அண்ணா நகர்லாம் வந்து ஆளே கிடையாது. ஆனால் நடிகர் திலகத்தினுடைய ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சுத்து வட்டாரத்துல எல்லாம் பயங்கர கூட்டம் வந்துருச்சு. ஸோ நீங்க பாட்டு சீனை கவனிச்சிங்கன்னா நிறைய இடத்துல நடிகர் திலகத்தினால இருந்திருக்க மாட்டார். டிஎம்எஸ் பாடும்போது கூட ஏவிஎம் ராஜன் வந்து அதுக்கு லிப்சிங் பண்ணுவார். ஏன்னு கேட்டால் அவர் ஷூட்டிங் கொண்டு வரவே முடியல, அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு ரொம்ப அன்கண்ட்ரோலாக பார்த்து. இன்னைக்கு மாதிரி கேரவன்லாம் கிடையாது. ஸோ அவரை வந்து ஒரு இதில் உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு இது வந்து. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பாட்டுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, யூஎஸ்ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மியூசிக்கு வந்து இது ஒரு தீசிஸாக இந்த சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ தீசிஸ் மெட்டீரியல் ஃபார் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த மியூசிக். ஸோ பல விஷயங்கள்லையும் வந்து பெருமை வாய்ந்த ஒரு பாடல். ரொம்ப எல்லாருடைய குரல்லையுமே ரொம்ப அற்புதமாக இருந்த ஒரு பாடல். எல்லாருக்கும் நன்றி. அயல் நாடுல ஆய்வுக்காக ஒரு பாடல்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாடத்திட்டத்திலே இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆமா, ஒருத்தர் முயற்சின்னு சொல்ல முடியாது. அந்த குரலும் இசையும் இயக்கமும் எல்லாம் சேர்ந்து நடந்த ஒரு வெற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்து
காத்திருக்கின்றது. தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது என்றென்றும் டிஎம்எஸ். எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடல். நான் உன்னை அழைக்கவில்லை. உண்மையிலே இங்க எல்லோருமே சேர்ந்து டிஎம்எஸ் ஐயாவை தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கொண்டவங்க எல்லாரும் கை தட்டலாம். அந்த அற்புதமான அந்த குரல் வளத்தின் மூலமாக நம்ம அப்படியே வந்து கட்டி போட்டு இன்றைக்கும் நம்மை வந்து இசையால் தன் குரலால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் ஐயா அவர்களை ஒவ்வொரு நொடியும் நாம் வந்து நினைவு கூர்ந்திருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு. இந்த தருணத்துல இதற்கு இசையை கொடுத்து அற்புதமாக இந்த பாடலை வந்து இந்த படமே வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். குழந்தை மனமோடு இருக்கக்கூடிய நடிகர் திலகத்தை இந்த படத்துல நம்ம வந்து ரசிச்சிருப்போம். அந்த குழந்தை மனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு ஒரு அம்மாவை பார்த்து அழைக்கிற மாதிரி அவர் கூப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். மரியாதைக்குரிய பிரகாஷ் ஐயா அவர்கள் உணர்வு எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிந்தி ரீமேக் படம். சஞ்சீவ் குமார் நடிச்ச படம் கிலோனான்னு. இதில் பாடல்கள் எல்லாமே மேக்ஸிமம் டிஎம்எஸ் சார் தான் பாடியிருக்காங்க. வெரைட்டி ஆஃப் சாங், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாடியிருப்பார். அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் அவரை மாதிரி ஒரு ரெண்டிஷன் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அந்தந்த மூடுக்கு ஏற்றபடி அழகாக பாடிவிட்டு அதுக்கப்புறம் நடிகர் திலகம் அவர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவரு போயிடுவார். பட் he inspires a lot. நடிக்கிறவங்களுக்கு அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த பாட்டு ஒரு அருமையான பாட்டு. எனக்கும் பர்சனலாக பிடிச்ச பாட்டு தான் அது. பாடிய திரு ராஜாவுக்கு வாழ்த்துக்கள், அண்ட் வாசிச்ச ஆர்கெஸ்ட்ராவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருமையான பாடல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் சாங். மிக்க நன்றி சார். சிவாஜி ரவி அவர்கள், இந்த படம் வந்து ஒரே நாளில் இரண்டு படம் வெளிவந்தது. ஒன்று எங்கிருந்தோ வந்தால், இன்னொன்று சொர்க்கம். இரண்டு படம் கூட 100 நாள் ஓடித்து. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த படம். இப்போ ஐயா சொல்கிற மாதிரி எப்படி ஒரு அரிசியில் நம்ம வந்து புளி இஞ்சி போட்டால் புளி சாதம் ஆகுது, தயிர் போட்டால் தயிர் சாதம் ஆகுது, மிளகு போட்டால் பொங்கல் ஆகுது, வெள்ளத்தை போட்டால் சக்கரை பொங்கல் ஆகுதோ, டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எங்கள் இதய தெய்வத்துக்கு பாடினார்னா சிவாஜி மாதிரியே மாறிடுறாரு. புரட்சி தலைவருக்கு பாடினார்னா புரட்சி தலைவர் மாதிரியே மாறிடுறாரு. ஜெய்சங்கருக்கு பாடினா ஜெய்சங்கர் மாதிரியே மாறிடுறாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டு பாடும் பொழுது அதை ரசிக்காதவர்களும் கிடையாது. அந்த பாட்டை நினச்சி கண்ணீர் விடாத ஒரு மகனும் யாருமே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாடல். நான் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் இந்த பாடல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை மேடையில் நடிகர் திலகம் நிகழ்ச்சியை நடத்தவே மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்ததை பார்த்து தான் நம்ம ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் இந்த பாடலை விரும்பி இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய காரணம். இன்னும் கேட்டால் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கே இந்த பாடல் தான் அவருக்கு உண்டுதல் கொடுத்ததுன்னு நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். சொக்கலிங்கம் ஐயா, ஐயா சொன்னது உண்மைதான். அதை தானே சொல்ல வந்தேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற காரணம் இந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு முக்கிய காரணம் சனாய் வாசிச்சார்ல நம்ம தாசன். அந்த சனாய் வாசிச்சப்பதான் அந்த ஒரிஜினல் இந்த பாட்டுக்கும் லைவா பாடுறப்போ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது பாருங்க. அன்னைக்கு தான் நான் ரொம்ப அண்ணனுடைய சனாய் 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 தான் அவர் பின்னாடி அரைச்சிக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டை பாடினது யாரு அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் ஒரே ஒரு பாட்டு தான் பாடிருக்காரு ராஜா சார். அன்னைக்கு யார் பாடினாங்க, யார் ராஜான்றாங்களே என்கிட்ட அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அவர். சார் உங்க கச்சேரிக்கு வாங்கன்னு. ஆனால் நான் அந்த ஒரு பாட்டில் தான் ஈர்த்ததை, 2 பேரும் ஈர்த்து அந்த அவங்கள ரசிகன் ஆகிட்டேன். அவங்கள திருப்பியும் சேனலுக்கு கொண்டு வந்து உலகறிய கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையில் நடந்தது தான் இந்த நிகழ்வுன்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமா உண்மையிலே கலைஞர்களுக்கு தேவை பாராட்டு தான். அதை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய உங்க மனசை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. முரளி ஸ்ரீனிவாசன் சார். இல்லை, சார் சொன்னதனுடைய ஜஸ்ட் ஒரு அடிஷன். அதாவது சொன்னது அந்த படத்தில் வந்து விதவிதமான ஜேர்னல்ஸில் பாடியிருப்பார். உண்மை. அதாவது வந்து டிஎம்எஸ்க்கு 3 பாட்டு. ஒன்று வந்து ஒரே பாடல் உன்னை அழைக்கும். அது வந்து அந்த ஒரு லவ் ஃபெயிலியரில் அவர் வந்து அந்த ஒரு அவங்களுடைய ரிசப்ஷன் தான் காதலித்த பெண் வந்து வேற ஒருத்தனை மணக்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வுகள், அதில் தான் வந்து அவருக்கு இதாகும், மனப்பிறழ்வு ஏற்படும். ஸோ அதில் வந்து நடிகர் திலகம் வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக சப்டியூடாக பட்டு பண்ணுற பாடல். அதில் டிஎம்எஸ் அப்படி தான் பாடியிருப்பார். இது வந்து தன் மேல அன்பா ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தன்னை விட்டு போறான்னு தெரியும் போது அந்த அந்த போயிடக்கூடாதுங்கிற வந்து ரொம்ப இதை பண்ணி பாடக்கூடிய ஒரு ஏக்கத்துல மட்டும் இல்ல, அந்த துயரம், அதாவது போயிட்டா என்ன ஆகுங்கிற மாதிரி இதுல இருக்கும். இதுக்கெல்லாம் நேர டிஃப்ரெண்டா சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே அந்த பிருந்தாவன் கார்டன்ஸ்ல அதுல சுசிலாமா அந்த சொரமே, அவங்க சிரிக்கிறதே சொரம் மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா ஒரு பாடின ஒரு பாடல். அதுல நடிகர் திலகம் வந்து அந்த
கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறிட்டு வரதை வந்து அவ்வளோ அழகாக அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ எங்கிருந்து வந்தால் வந்து மியூசிக்கலி ரொம்ப சூப்பர் மூவி. அது மறக்க முடியாத ஒரு படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி மட்டும் இல்லை. அந்த படத்து தான் முதல்ல சுஜாதா சினியாஸ் பாலாஜி அவருடைய தயாரிப்பு, முதல்ல அவங்க கலர் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பல விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு படம் என்பது அவர் சொன்ன மாதிரி சொர்க்கமும் அது ஒரே நாளைக்கு வந்து 200 நாள் ஒன்ன படங்கள். ஸோ பல விஷயங்கள் அப்படியே நினைவுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம அந்த மாதிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி சினிமா விசிறிகள் சங்கம் வந்து முதல்ல ஜெயலலிதா மேடத்துக்கு வந்து சிறந்த நடிகை விருது வந்து இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நடிகையை வெளிக்கொண்டு வருவது வந்து நடிகர் திலகத்தின் படங்கள் தான். கிட்டத்தட்ட 60-70களிலிருந்து தொடர்ந்து இன்று வரைக்கும் டிஎம்எஸ் ஐயாவினுடைய அந்த குரல் வளம் நமக்கு என்ன மாதிரியான பொக்கிஷ அனுபவங்களை எல்லாம் கொடுத்திருக்கு என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பாடல்களையும் நாம் கேட்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள்.